தக்காளிக்கு 100 கிலோக்குள்ள கொடுத்தீங்கன்னா விலை கம்மியாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அந்த அம்மாவும் சொல்கிறாங்கன்னா நீங்கள் என்கிட்ட வந்து பேட்டி எடுக்கிறீங்க காசு சார். 2-3 விஷயம் வேலை வாய்ப்பு என்ன பண்ணியிருக்காங்கன்னு இந்த சொல்லுங்கள். முத்ரா கடன் எம்எஸ் தமிழ்நாட்டில் முக்கால்வாசி பண்ணுறது எம்எஸ்எம்இ, எஸ்எம்இ. அவங்களுக்கு என்ன செஞ்சுருக்கீங்க? திருப்பூரில் மன்மோகன் சிங் காலத்தில் எவ்வளோ பனியன் சட்டி விற்றுன்னு இருந்ததோ அதோட 20% கம்மியாக விற்றுருக்குன்னு. நான் சொல்லலை சார், ஹிந்துவில் இருக்குது சார், நான் எடுத்து தரேன் படிங்க. இந்த வாட்டி நாட்டு சொத்தை விற்கிறத பற்றி தின்னார் பட்டியல் போடுவார். இந்த வாட்டி என் பட்டி கணக்கு எடுக்கல. நேருவோட வாரிசு நாங்கள் உட்காந்துட்டு இருக்கோம்ல, உள்ள விற்க விட்டுருவோமா? சார், ஏழைகளுக்கு ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா என்ன அடுத்த செஞ்சாங்க? 5 ஆண்டுகளுக்கு இன்னும் கறி பண்ணை யோஜனா நான் சொல்கிறேன் சார், எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அது என்ன இருக்கு? யார் பேர்ல நிலம் இருக்கோ அவனுக்கு மட்டும் பணம் போடுவேன்னு இருக்கு. விவசாயிக்கு மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல என்ன உணவு தானியம் சார் 80 கோடி பேருக்கு 80 கோடி பேர். அதனால தானே நீ பர்மனண்டா பிச்சைக்காரனே இரு. அதே தான் நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம். கே ஷேப் ரிகவரி நடக்குது. பணக்காரன் 4000 கோடி செலவச்சு கல்யாணம் பண்ணுவான். நீ என்கிட்ட ஓசியில் உணவு வாங்கி சாப்பிட்டே இரு. அதுதானே சொல்றீங்க? கரெக்டு தான் சொல்றீங்க. ஏழையாவே இருக்கணும், அவன் இடம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். காமராஜ் சொன்ன மாதிரி பாதுகாப்பு தானே சார். எடுங்க சார். அதுதானே பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி பேசுகிறேன். தமிழ்நாட்டில் தான் 20 கிலோ கொடுக்குறோமே சார் நாங்கள். நீங்கள் 5 கிலோ கொடுத்ததை பேசின்னு இருக்கிறீங்க. இப்போ நாங்கள் வந்து தமிழ்நாட்டிலையும் கர்நாடகாலையும் நீங்கள் அரிசி கூட கொடுக்க மாட்டேங்கிட்டீங்கன்னு 700 அக்கௌண்ட்டில் போடுறாங்கல்ல. 1000 ரூபா உரிமை தொகை கொடுத்தா நீங்கள் கொடுத்தா நான் வல்லவர், நான் கொடுத்தா பிச்சைக்காரனா? என்ன சார் இது? திமுக கையில் வாங்கினா பிச்சைக்காரி, நீங்கள் வாங்கினா பிரதமர் தெய்வ பிறவி கொடுத்தா ஆசீர்வாதமா? அது என்ன சார்? என்ன தெய்வ பிறவி அவர் பேக்கெட்ல எடுத்து தர்றாரா? இதே வரி பணத்துலேருந்து தானே எடுத்து கொடுக்குறாரு. இது என்ன ஒரு நியாயம்? ஸ்டாலின் கையால் வாங்கினா பிச்சைக்காரி, தெய்வ பிறவி கையில் வாங்கினா அப்படியே கடவுள் உங்க ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்குறாரு. அப்படி தானே பேசுகிறாரு அவர் சார். அதுக்கப்புறம் இந்த இங்கே இருக்கிற ஒரு பிரமுகமான பாஜக தலைவர் என்ன சொன்னாங்க, தலைவி என்ன சொன்னாங்க? உரிமை தொகை வாங்குறவங்கலாம் பிச்சைக்காரின்னு சொன்னாங்களா இல்லையா? அப்போ என்ன 80 கோடி பேர் பிச்சை வாங்குறாங்களா? அல்ல, உங்கள் கையில் வாங்கினா அது தெய்வ ஆசீர்வாதம், எங்கள் கையில் வாங்கினா பிச்சைக்காரனா? அது என்ன ஒரு நியாயம் சார் இது? வாழ்க்கை ஃபுல்லாக அவன் பிச்சை வாங்கினே இருக்கணுமா? சும்மா அதெல்லாம் கொடுக்குவேன். அப்போ மன்ரேகா வந்து நான் இழுத்து மூடுவேன்னாரு. தைரியம் இருந்தால் மூட சொல்லுங்களேன். இப்போ கோவிட்லாம் இல்லைல்ல, போன மாதம் தான் மேக்ஸிமம் எல்லோரும் மன்ரேகாவில் வந்து ரெக்கார்டாக சேர்ந்துருக்காங்க. வேலை வாய்ப்பு எல்லா இடத்துலையும் செழிப்பாக இருந்ததுன்னா ஏன் சார் எல்லாரும் மன்ரேகாவுக்கு வராங்க? சார், இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் 2-3 விஷயம் வேலை வாய்ப்பு என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்க. இந்த முத்ரா கடன் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம். சரி, முத்ரா கடன் ஈஸியாக கொடுத்துருவாங்களா? 20 லட்ச ரூபா கடன் செக்யூரிட்டி இல்லாமல் எந்த நேஷனலைஸ் பேங்க் தரான்னு சொல்லுங்கள். பிரதமர் ஒரு வெப்சைட் திறந்தார், அதை பற்றிலாம் நீங்கள் பேசவே மாட்டாங்க. யார் வேணால் அப்ளை பண்ணால் 5 நிமிஷத்தில் லோன் கொடுப்பாங்கன்னு பல பேர் டிபேட்லாம் பண்ணாங்க என்னோட டிவியில். இப்போ அதை பற்றி நம்ம மறந்துட்டோம். சும்மா வருஷத்துக்கு ஒரு வாட்டி முத்ராங்கன்னு எந்த பேங்க்லேயும் கடனே கொடுக்கலையே சார். கிரெடிட் க்ரோத்தே இல்லையேங்கிறாங்க. நான் சொல்ல, சக்திகாந்தா தாஸ் சொல்கிறாரு, கிரெடிட் க்ரோத் இஸ் நாட் தேர். கிரெடிட்னா கடன் கொடுத்தது. நீங்கள் தாராளமாக கடன் கொடுங்களேன். தமிழ்நாட்டில் முக்கால்வாசி பண்ணுறது எம்எஸ்எம்இ, எஸ்எம்இ. அவங்களுக்கு என்ன செஞ்சுருக்கீங்க? நான் சொன்னால் காங்கிரஸ்காரன் பொய் சொல்கிறான்னு சொல்லுவீங்க. நானே கேட்குறேன். நான் சொல்கிறேன், காங்கிரஸ்காரன் பொய் பேசுவான், பிஜேபிக்காரன் உண்மையே பேசுவான். ஹிந்து பேப்பர் பொய் சொல்லாதுன்னு நம்ம ஊரில் ஒரு நம்பிக்கை உண்டு. கரெக்டாக இல்லையா? ஹிந்து பிஸ்னஸ் லைனில் நேற்று வந்திருக்கு, ஆனால் எடுத்து தரேன். திருப்பூரில் மன்மோகன் சிங் காலத்தில் எவ்வளோ பனியன் சட்டி விற்றுன்னு இருந்ததோ அதோட 20% கம்மியாக விற்றுருக்குன்னு. நீங்கள் என்ன செய்கிறீங்க? எஸ்எம்இ இதுதான் ஊக்கப்படுத்துறத? நான் சொல்லலை சார், ஹிந்துவில் இருக்குது சார், நான் எடுத்து தரேன் படிங்க. இவ்வளோ தூரம் நீங்கள் 10 வருஷமாக வேலை செஞ்சுருக்கீங்க, எக்ஸ்போர்ட்டை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க, எல்லாம் நல்லது செஞ்சுருக்கீங்க. பனியன் சட்டி சேல்ஸ் 20% குறைஞ்சிருக்குங்கிறீங்க. அவன் சொல்கிறான் ஹிந்து. அப்போ ஹிந்து மேலே மான நஷ்ட கணக்கு போட சொல்லுங்கள். அவன் டாக்குமெண்ட்லேருந்து கார்மெண்ட் பேப்பர்லேருந்து எடுத்தானே போடுறான். சார், நீங்கள் நிஜமாக நீங்கள் வந்து வேலை வாய்ப்பு பண்ணணும்னா சிறு தொழில் தான் வேலை வாய்ப்பு கொடுக்கும். பணக்கார கம்பெனி வந்து கான்ட்ராக்ட் ஒர்க்கர் லேபர் தான் கொடுப்பான். சிறு தொழிலை என்கரேஜ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிரியேட் ஆகும். நீங்கள் சிறு தொழிலுக்கு என்ன செஞ்சுருக்கீங்கிறது தான் கேள்வி. சார், இந்த முறை 100 கோடி ரூபா ஒதுக்கீடு என்ன ஒதுக்கியிருக்கீங்க? ஒரு 100 கோடி ரூபா. நீங்கள் அதை பாருங்க, சும்மா படிக்காமல் வந்துடக்கூடாது காசி.
100 கோடி ரூபாய் கேரண்டி ஃபீஸ் ஃபண்டு. ஆமா. அது கூட எப்படி? அவனே அப்ஃரண்ட் கேரண்டிக்கு ஒரு ஃபீஸ் கட்டணும். வருஷம் வருஷம் அதுக்கு கட்டணம் கட்டணும். அதில அரசாங்கம் என்ன குடுத்தது? நானே ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி மாரி ஒரு பாலிசி காமிச்சிருக்கீங்க. 100 பேர் சேர்ந்திருப்போம். ஆளுக்கு நாங்க கட்டணம் கட்டுவோம். அத அம்மையார் எடுத்து வச்சுப்பாங்க. அந்த 100 பேர்ல 2 பேர் பணம் கட்டலைன்னா, அந்த கட்டணத்துலேருந்து எடுத்து குடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அது அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு? சார் அப்போ அரசாங்கம் ஏற்பாடா பண்ணணும் சார். ஏற்பாடு இன்சூரன்ஸ் கம்பெனி பண்ணிட்டு போவான் சார். அது பேரு கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப் சார். 2008ல அதனால தான் சார் அமெரிக்கால கவுந்தது. அது மார்க்கெட்ல 25 வருஷமா இருக்கு சார். நீங்க என்ன பண்ணீங்க? அந்த கேரண்டி ஃபீஸாவது நீங்க குடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டீங்களா? அந்த கிரெடிட் கேரண்டி ஃபீஸாவது நான் குடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டீங்களா? சரி, எங்களுக்கு என்னலாம் கனவு காட்டுனீங்க? கருப்பு பணமே வராது நீங்க. இப்ப தங்கத்துல கருப்பு பணம் வரப்போகுது. வித்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட்ல கருப்பு பணம். இதெல்லாம் உங்களோட யூகமா தான். என்னோட யூகம் இல்லையே. நீங்க மார்க்கெட்ல போய் கேளுங்க. கருப்பு பணம் இல்லாம நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்கி காமிங்கன்னு நான் ஒத்துக்கிறேன். நான் ப்ராப்பர்ட்டி டீல் பண்ணாதன்னு தான் பேசுறேன். என்ன நீங்க குத்தமே சொல்ல முடியாது. நான் சொல்றச்ச என்ன சொல்றேன்? ப்ராப்பர்ட்டி வாங்காதீங்க, வீடு வாங்காதீங்கன்னு தான் சொல்றேன். அதனால எனக்கு நெறைய வீட்டு டீல் பத்தி தெரிய வருதுல. எல்லா இடத்துலயும் கருப்பு பணம் இருக்குங்கிறது தான் உண்மை. யாரையாவது கான்ஷியன்ஸ் இல்ல. ஏன்னா என் கை சுத்தம். நான் இப்போ வீடு வாங்கவும் இல்ல. எனக்கு வயசு 57 ஆகுது. இதுவரைக்கும் நான் ஒரு வீடு வாங்கினதும் கிடையாது. வீடு வித்ததும் கிடையாது. அதனால என் பேரு எந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லயும் கிடையாது. இந்தியாவோ, உலகத்துல எந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லயும் என் பேரு கிடையாது. அதனால இவன் கருப்பு பணம் அடிச்சிட்டான்னு சொல்ல முடியாது நீங்க. ஆனா நான் பல இடத்த பார்த்ததுல, கருப்பு பணம் டிரான்சாக்ஷன் இல்லாம, இன்னைக்கு ஒரு சின்ன ஃப்ளாட்டு கூட வாங்கி விக்க முடியாது. இதுதான் உண்மை. நீங்க யார வேணா கேளுங்க. சார் இப்போ 2, 3 புதிய திட்டங்கள சொல்றாங்க. ஒண்ணு வந்து அட்வான்ஸ்டு அல்ட்ரா சூப்பர் கிரிட்டிக்கல் தெர்மல் சரி, பவர் அதாவது பிளான்ட்ஸ் வந்து எனக்கு உருவாக்குறோம். இதெல்லாம் யாருக்கு குடுப்பீங்க? உங்க தெய்வப்பிரியோட 2, 3 நண்பர்கள் இருக்காங்க. விண்வெளித்துறையில புதிய ஆமா, அதெல்லாம் யாருக்கு குடுப்பீங்க? எனக்கா குடுப்பீங்க? திருப்பூர்ல சார் இருக்கிறவனுக்கு அதெல்லாம் ஏதாவது வேலை வாய்ப்புகள உருவாக்குறோம் எப்படி சார். சார் வேலை வாய்ப்பு வரும்? எப்படி சார் நீங்க பொதுத்துறை வங்கியிலே இந்த வருஷம் 12,000 பேர வேலை கம்மி பண்ணியிருக்கீங்க சார். பப்ளிக் செக்டர் பேங்க்ல 12,000 வேலை வாய்ப்பு கம்மியாயிருக்கு. கவர்மெண்ட் ரெக்கார்டு, என் ரெக்கார்டு இல்ல. நீங்க ஏதாவது நான் வந்து 10 பேருக்கு சட்டை தைக்கிற கான்ட்ராக்ட் குடுக்குறேன்னா, வேலை வாய்ப்பு ஏறும். இது வெளிநாட்டுலேருந்து ஒருத்தன் வருவான், சைனாக்காரன் வருவான். நேத்து அனந்தநாகேஸ்வரன் எழுதியிருக்கிறாரு. நம்ம சைனாக்கு மண்ணாடி கெஞ்சணும். அவன் கொஞ்சம் காசு போடணும் நம்மளுக்குன்னு. நான் சொன்னேன். தேவப்பிரவி சொன்ன ஒருத்தர் தான் சொல்லியிருக்கிறாரு. சைனா முன்னாடி நம்ம மண்ணாடி சார் 5, 10 குடுங்கன்னு. அதே மாதிரி அவங்களுக்கு வெளிநாட்டு கார்ப்பரேட் டேக்ஸா 40% இருந்தது. மாண்புமிகு மன்மோகன் சிங் இருக்கும்போது எல்லா கார்ப்பரேட் டேக்ஸும் 40% இருந்தது. நீங்க இப்ப வந்தோனே என்ன பண்ணீங்க? இந்தியன் கம்பெனிக்குன்னா 25% ஆக்கினீங்க. வெள்ளைக்காரன்லாம் கோச்சிக்கிட்டான். அதனால அவனுக்கே 35% ஆக்கியிருக்கிறீங்க. சைனாக்காரன்ட்ட காசு வாங்கணும்னு நேத்து ரிப்போர்ட் எழுதியிருக்கிறேன். அது ஏதாவது மீடியா பேசுதா? நம்மட்ட இருக்கிற திருப்பூர்ல இருக்கிற வந்து சூப்பர் தெர்மல் பவர் பிளான்ட் போட போறாரு. இந்தியால 4 கம்பெனி தான் நான் எழுதி வைக்கிறேன். பவர் டிரான்சாக்ஷன்ல பவர் கம்பெனி. அவங்களுக்காக தயாரிக்கப்பட்ட பிளான் சார் அது. டாட்டாவால பண்ண முடியும். ரொம்ப நியாயஸ்தன் தான் அவனால பண்ண முடியும். எல்&டியால பண்ண முடியும். எல்&டிக்காரன் சொல்றான், எனக்கு எந்த கான்ட்ராக்டும் குடுக்கறது இல்லன்னு. இன்னொன்னு நம்மளோட தெய்வப்பிரிவோட 2 நண்பர்கள். இப்படி 2 பேர் நம்ம AA 2 பேரு. இந்த 4 பேருக்கு மாத்தி மாத்தி குடுப்பாங்க கான்ட்ராக்ட். அதனால டாடா கன்சல்டிங் சர்வீசஸ்ல 25,000 பேரு ஆள் குறைப்பு நடந்திருக்குதா? இல்லன்னு சொல்லுங்களேன். இன்ஃபோசிஸ் நடந்திருக்கு, HCL நடந்திருக்கு. எல்லா இடத்துலயும் தானே வேலை குறைப்பு. நீங்க அது எப்படி வேலை இன்னைக்கே சொல்லி, இன்னைக்கே கான்ட்ராக்ட் குடுத்து, நாளைக்கே பிளான்ட் ஆரம்பிச்சுருவீங்களா நீங்க? சரி, எனக்கு இன்னைக்கு பசி பட்னிக்கு வேலை சொல்லுன்னா, நான் இன்னைக்கு ஒரு ஃபார்ம் பண்ணி, ஒரு டெண்டர் விட்டு, அந்த டெண்டர் எல்லாம் நான் பேசி, பாண்டெல்லாம் எனக்கு கிடைச்சுதான்னு பார்த்து, டிசைட் பண்றதுக்கே 2 வருஷம் ஆகும். அப்போ 2 வருஷம் கழிச்சு பாஸ் பண்ண போறவனுக்கு வேலைக்கு இந்த பட்ஜெட்ல சொல்லியிருக்கீங்களா நீங்க? இன்னைக்கு எனக்கு வேலை இல்ல சார். எனக்கு ஏதாவது குடுங்கன்னு நான் கேட்கிறேன். சார் தவிர இப்போ பொதுவா ஒரு பட்ஜெட்ல வந்து ஒரு மாநிலத்துக்கு ஏதாவது பண்ணாங்களா அப்படின்னு பார்க்கிறது பெரிய இது இல்ல. ஆனா இந்த முறை வந்து அதிகமாக ஆந்திராக்கும், பீகாருக்கும் ஆமா, ஏன்னா கொடுத்திருக்காங்க. 2 பேர் இல்லைன்னா கவர்மெண்ட்டே விழுந்துரும். இந்த வெள்ள நிவாரணம் பத்தி பேசும்போது கூட அஸ்ஸாம் அதுல உள்ளிட்ட பியூட்டி எல்லாம் சொல்லிட்டு, ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷை கடன் வாங்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஏன்னா அது காங்கிரஸ் ஆட்சியில இருக்கு. படுபாவி பசங்க இந்த வாட்டி குதிரை பேரம் வேற பண்ணோம் நாங்க ஹரியானா, இமாச்சல்ல. குதிரை பேரம் பண்ணி நாங்க ஆட்சியை கவுக்கலான்னு பார்த்தோமா, இந்த பை எலெக்ஷன்லயும் திரும்பி காங்கிரஸ்க்கே ஓட் போட்டாங்க. அதனால என்னன்னா, அவங்களுக்கு நாங்க மல்டிலேட்ரல் ஏஜென்சிலேருந்து கடன் வாங்கறதுக்கு உதவி செய்வோம். ஆனா பீகாருக்கும், ஆந்திராவுக்கும் வாரி வழங்குவோம்.
இது எந்த ஊர் நியாயம்? இல்ல அப்படி பார்க்கலாமா சார் ஒரு பட்ஜெட்டை? எந்த ஏன் ஸ்டேட் பார்க்கலான்னு? நீ தானே சொன்ன, நானா சொன்னேன்? டூரிசம் பீகார், ரோடு பீகார், ஆந்திரா பீகார், பீகார் ஆந்திரா, ஆந்திரா பீகார், போனா போகிறது அசாம் உத்தராகண்ட். இதை தவிர ஏதாவது கேட்டிங்கன்னா ஒரிசா சொன்னாங்க சார் ஒரு வாட்டி, அசாம் ஒரு வாட்டி சொன்னாங்க, உத்தராகண்டு, ஒரிசா, ஹிமாச்சல் பிரதேஷுக்கு கடன் வாங்க ஹெல்ப் பண்ணுவோம். வேற ஏதாவது மாநிலத்தை பற்றி பேசுனாங்களா? இல்ல அப்படி பார்க்கலாமான்னு கேட்குறேன். ஏன் பார்க்கக்கூடாது? பட்ஜெட்டை வந்து அப்படி பார்க்கலாம். ஏன் சார் நான் ₹1 வரி கட்டுறேன், 29 பைசா தான் எனக்கு திரும்பி வருது. ஏன் நான் எதிர்பார்க்கக்கூடாது? நான் என்ன வரி கட்டாமல் இருக்கேன்னா? இங்கே நான் கட்டான என் காசு என்ன கள்ள காசா? நானும் வரி கட்டுறேன்ல. நானும் வரி கட்டி இந்த தேசத்தின் பிரஜையாக தானே தமிழ்நாட்டில் இருக்கிறேன். ஏன் எனக்கு சூப்பர் எக்ஸ்பிரஸ்வே வேணாமா? எனக்கு செங்கல்பேட்டிலேருந்து நீங்கள் தாம்பரம் ரோடு போட்டால் எனக்கு வலிக்குமா? இல்லை நீங்கள் வந்து என்னோட மெட்ரோவுக்கு காசு நீங்கள் ஒத்துண்ட காசை கொடுத்தீங்கன்னா குறையுமா? ஏன் லக்னோவில் நீங்கள் வந்து போன பட்ஜெட்டில் மெட்ரோ சொன்னீங்கன்னா, கோவை அதோட பெரிய ஊர் சார். கோவையில் ஏன் மெட்ரோ இருக்கக்கூடாது? ஏன் மதுரைக்கு மெட்ரோ தேவையில்லையா? திருச்சிக்கும் தஞ்சாவூருக்கும் நீங்கள் ஹை ஸ்பீட் ட்ரெயின் போடலாமே. எல்லாரும் தஞ்சாவூர்லேருந்து திருச்சிக்கு வேலைக்கு வருவாங்களே. விழுப்புரமையும் மெட்ராஸையும் ஒரு ஹை ஸ்பீட் ட்ரெயினில் லிங்க் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பாஸ் கொடுங்க. அப்போ ரியல் எஸ்டேட் வேலை மெட்ராஸில் குறையும்ல. விழுப்புரத்துலேருந்து 1 மணி நேரத்தில் மெட்ராஸுக்கு வேலைக்கு வரும். இது மாதிரி ஏதாவது திட்டம் தமிழ்நாட்டுக்கு சொல்லுங்களேன். வேலூரையும் மெட்ராஸையும் லிங்க் பண்ணுங்கள், விழுப்புரமையும் மெட்ராஸையும் லிங்க் பண்ணுங்கள். ஏன் இப்போ மீரட்டையும் டெல்லியும் லிங்க் பண்ணியிருக்கீங்க. 1 மணி நேரத்தில் மீரட்லேருந்து டெல்லிக்கு போக முடியும். அது மாதிரி விழுப்புரம் மெட்ராஸ், வேலூர் மெட்ராஸ் லிங்க் பண்ணுங்களேன், 1 ஹவரில் வர மாதிரி. ஏன் உங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது சார்? ஆனால் ஒரு பட்ஜெட்டுங்கிறது ஒரு கணக்கு வழக்க அப்போ ஏன் சார் அப்போ கணக்கே சொல்லலையே அம்மா? எல்லாத்தையும் கீழே பார்த்துக்க. இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸை பின்னாடி நாங்கள் படித்து தானே கற்றுக்கிட்டோம். நீங்கள் சொன்னீங்களா பட்ஜெட்டில்? இப்படி கேட்டால் அப்படிங்கிறீங்க, அப்படி கேட்டால் இப்படிங்கிறீங்க. நான் கேட்குறது நியாயம் தானே? அப்போ கணக்கு மட்டும் படிச்சுட்டு போங்க. எதுக்கு தெய்வ பிறவியெல்லாம் ப்ரைஸ் பண்ணுறீங்க? ஓட்டு போட்டு 3ஆவது வாட்டி தோத்த எலெக்ஷனை ஜெயித்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களெல்லாம் கேலரியில் உட்காந்துறோன்னா முன்னாடியே உட்காந்துன்னு இருக்கோம் நாங்கள். சார் நீட்டு பரீட்சையை பற்றி பேசுனீங்களா? சார் கோர்ட்டில் சுப்ரீம் வேண்டாத விஷயத்தெல்லாம் நம்ம பட்ஜெட்டில் பேசும்போது நீட்டு பரீட்சை ஆயிடுச்சுன்னு ஒரு வார்த்தை பேசணும்ல. மற்றதெல்லாம் நம்ம பேசும்போது எலெக்ஷன் பற்றியெல்லாம் பட்ஜெட்டில் பேசும்போது நீட்டை பற்றியும் பேசலாம்ல. சுப்ரீம் கோர்ட்டில் ஹியரிங் நடந்துட்டு இருக்கு சார் இப்போ நம்ம பேசுகிறச்ச. அதே பீகாரில் தான் சிபிஐ கேஸ் ரெஜிஸ்டர் இருக்குது சார். பீகாரை பற்றி இதெல்லாம் பேசுகிறச்ச அதையும் பேசலாம்ல. நீங்கள் பீகாரில் தான் கேஸ் ரெஜிஸ்டரே இருக்குது, அங்கே தான் திட்டுத்தனம் பண்ணியிருக்கான்னு சொல்ல வேண்டியதானே நீங்கள்? சார் இது தவிர அந்த ஊரக வளர்ச்சிக்கு ஒதுக்கப்பட்ட என்ன 2.66 லட்சம் கோடி, அப்புறம் சரி பிரதமரோட வீடு கட்டும் திட்டத்துக்கு 1 கோடி வீடு சார், ஆண்டு கட்டுவோம். இங்கே வந்து இதெல்லாம் வந்து கீழ்மட்டத்துக்கு பலன் சார் அளிக்கக்கூடிய வீடுக்கு விஷயம் அது ரொம்ப நாளாக இருக்குது சார். இந்திரா ஆவாஸ் யோஜனாவை வேற பேரை மாற்றிருக்கீங்க சார். ஒரு வீடு கட்டினா 30,000 ரூபா கொடுக்குறீங்க, அவ்வளோதான். 30,000 ரூபா வச்சுன்னு என்ன வீடு கட்ட முடியும்? இன்றைக்கி தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் சிமெண்ட் வீடு கட்டுறதுல நீங்கள் கட்டினீங்கன்னா 30,000 ரூபா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது. 30,000 40,000 கொடுக்குறாங்க. எங்கேயாவது லேண்டு கவர்மெண்ட் ஃப்ரீயாக கொடுத்தான்னா கூட 40,000 ரூபாயில் வீடு கட்ட முடியுமா? இல்லை சார், மத்திய அரசு 70,000 ரூபா கொடுக்குற, மிச்சத்தை மாநில அரசு கொடுக்குறாங்க. 70,000 ரூபாயில் எங்கேயாவது வீடு கட்ட முடியுமா? அதுக்கப்புறம் என்ன பிரதமர் பேர் 40ன்னு என்கிட்ட சொல்கிறாங்க. நீங்கள் கரெக்டாக இருக்கும், எனக்கு இதெல்லாம் தெரியாது. 70,000 ரூபாய்க்கு எங்கேயாவது வீடு கட்ட முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள் சார். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1200 1300 ரூபா எல்லாம் கட்ட முடியும். அது ஒரு உதவி தானே சார்? ஆமாம், அப்போ உதவின்னு சொல்லுங்கள். அது என்ன உதவின்னு வார்த்தையே காணுமே அதில். ஏதோ ஒரு வீடு கட்டி இவர் தான் கொண்டு குடி போகிற மாதிரி சொல்லியிருக்கிறார். நீங்கள் வீடு கட்டினா அதுக்கு நான் கொஞ்சம் உதவி பண்ணுறேன்னு சொல்லலாம்ல. இப்போ நான் வீடு கட்டணும்னு நினச்சான்னு வச்சுக்க, என் தம்பி வீடு கட்டணும்னு நினச்சான்னு வைங்க, என்கிட்ட காசு இருந்தால் கொடுப்பேன், அது உதவி. அது மாதிரி நான் சொல்லியிருக்கேன். நான் பிரதமர் வீடு திட்டம் தானே சொல்கிறீங்க சார். அப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த பட்ஜெட் வந்து ஒரு பொருளாதாரத்தை முன்னோக்கி எடுத்து செல்ற பட்ஜெட்டா? ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஓட்டு போட்டுச்சு சார்? அது ஒரு இண்டிகேட்டர். எதை கேட்டால் நல்லா போச்சுன்னா ஸ்டாக் மார்க்கெட் ஒரு இண்டிகேட்டரு, நல்லா போகலன்னா ஸ்டாக் மார்க்கெட் இண்டிகேட்டர் இல்லை. என்ன சார் நீங்கள் ஏதோ அப்ரெண்டிஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதை சட்டமாக போடுங்கன்னா நான் நினச்சா கொடுப்பேன், நினச்சா கொடுக்க மாட்டேன்னு வச்சுட்ருக்கீங்க. முன்னாடி இந்த நாட்டில் நடந்தது தானே நான் கேட்குறேன். மன்ரேகாங்கிறது 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், யார் வேணால் போய் கேட்டு வாங்கலாங்கிறது தான் உரிமை. 5 கிலோ அரிசியை நீங்கள் கொடுத்தா தெய்வத்தின் பிளெஸ்ஸிங்கு, நான் கொடுத்தா பிச்சைக்காரன். சார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு ராமர் கோயில் கூட ஒழுங்காக கட்ட முடியல. முதல் நாள் மழை கொட்டுது, தண்ணி உள்ளே வருது. தண்ணி வெயிலில் பிரிட்ஜில் பீகாரில் பிரிட்ஜு தண்ணிக்குள்ளே குதிக்குது.
இப்போ மாதத்துக்கு ஒரு ரயில்வே ஆக்சிடென்ட் நடக்குது, அதை பற்றி பேசலை. அப்புறம் பட்ஜெட் தொலைநோக்க பார்வைன்னா என்ன தொலைநோக்க பார்வை? சார் அப்போ பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த பட்ஜெட் நீங்கள் எப்படி சார் சொல்லுவீங்க சுருக்கமாக? இந்த பட்ஜெட்டுக்கு பணக்காரர்களுக்கான பட்ஜெட். ஒரு வீட்டில் கல்யாணம் நடந்துடுச்சு, அந்த கல்யாணத்தை திரும்பி வசூல் எப்படி பண்ணலான்னு விலைவாசியை ஏற்றின போது அதை பற்றி பேசாமல் இருக்கிற பட்ஜெட். ட்ராய்னு ஒன்று இருக்குல்ல சார் இந்தியாவில், டெலிகாம் ரெகுலேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அவங்க கேள்வி கேட்கணும்ல. மொத்தம் 20% ஏற்றிருக்கிறான். நீங்கள் ஏற்றினது தப்புன்னு கூட சொல்ல தைரியம் இல்லைல்ல உங்களுக்கு? பிஎஸ்என்எலுக்கு இன்னும் 4Gக்கு இப்போ தான் கான்ட்ராக்டே கொடுத்துருக்குறீங்க. அவரை 5G பண்ண விட்டுட்டீங்க. 5G ரேட்டை அவரை ஏற்ற விட்டீங்க. காம்படிஷனே இல்லாமல் பண்ணிட்டீங்க. அதை பற்றி ஒரு வார்த்தை பேசுனீங்களா? பிஎஸ்என்எல் பற்றி பேசுனீங்களா? இந்த வருஷம் எல்லா இடத்துலையும் 4G இருக்கும், 5G இருக்கும், 5Gக்கு நாங்கள் பணம் கொடுக்குறோன்னீங்களா? சரி, நான் ஒன்று கேட்குறேன். போன வருஷங்கள் இதை விற்பேன் அதை விற்பேன்னு பேசுவார். இந்த வாட்டி ஏன் வாய் தச்சிடுச்சு? ஏன்னா பார்லிமெண்ட்டில் ஒன்றுமே நகராது. ஏன்னா எதிர்கட்சி பலமாக உட்காந்துருக்கனால லேசி நாட்டு சொத்தெல்லாம் விற்க முடியாது. நீங்கள் கேட்கறதுனால சொல்கிறேன். இந்த வாட்டி நாட்டு சொத்தை விற்கிறத பற்றி திணறு பட்டியல் போடுவார். இந்த வாட்டி என் பட்டி கணக்கு எடுக்கல. இந்த பேங்க்கை விற்பேன், அதை விற்பேன், இதை விற்பேன் பாரு. ஏன்னா நாங்கள் உட்காந்துன்னு இருக்கிறோம்ல, நேருவோட வாரிசு நாங்கள் உட்காந்துட்டு இருக்கோம்ல, உள்ள விற்க விட்டுருவோமா? இல்லை சார், இதுக்கு முன்னாடி போட்ட திட்டங்களில் அது எதிர்பார்த்த அளவுக்கு அந்த விற்பனை நடக்கல. அது உங்களுக்கு பண்ண தெரில சார். மக்களுக்காக இந்த எல்ஐசியை இந்த பேக்கெட்டில் இந்த பேக்கெட் மாற்றிக்கிட்டீங்க நீங்கள். அதை மணி பில்லுன்னு சொல்லி பாஸ் பண்ணிட்டீங்க பார்லிமெண்ட்லேயே பேசாமல். இப்போ லோக்சபாலேயே உங்களுக்கு மெஜாரிட்டி கிடையாது. 2 பேர் இப்படி வச்சுக்கிட்டு தான் நீங்கள் போகணும். அவங்க 2 பேரும் பட்ஜெட்டில் எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க. எல்லாமே அவங்களுக்கு தானே கொடுத்துருக்கீங்க. எப்படியாவது நான் பவரில் இருந்தால் போகிறோம், எதை வேணால் எழுதி கொடுக்குறேன்னு சொல்கிறது தானே. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு வெறும் பணக்காரர்களுக்கான பட்ஜெட் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இல்லை சார், நீங்கள் சொல்லுங்கள். கார்ப்பரேட் டேக்ஸ் யாருக்கு இறக்கியிருக்கீங்க? பணத்தை சேர்க்காதன்னு சொல்கிறீங்க. சேமிப்புக்கு ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? இல்லை. நான் சொல்லலை, சேவிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? இல்லை. ஓல்டு ரெஜிமே வேணாம், வந்த பணத்தெல்லாம் செலவு பண்ணுங்கிறீங்க. நீங்கள் தானே சொன்னீங்க, நான் சொன்னேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது ஃபேக்ட்ஸை தானே சொல்கிறேன். பட்ஜெட் டாக்குமெண்ட் இது, கணக்கே நீங்கள் கொடுக்கல. ரயில்வேல அவ்வளோ பேர் செத்து போகிறோம், ரயில்வே பற்றியே பேசலை. வந்தே பாரத் பற்றியே கூட பேசலை. இந்த வருஷத்தில் ஒரு 500 பேருக்கு மேலே செத்துருக்காங்கல்ல சார். அவங்களுக்கு ஒரு வார்த்தை பேசினாங்களா? அதெல்லாம் ஞாபகம் வந்துட்டா? ஏன் நம்ம எப்போதும் சோல்ஜரை பற்றி பேசுவோமே, இந்த வாட்டி ஏன் சோல்ஜரை பற்றி பேசல? ஏன்னா இப்போ டிஃபென்ஸ் பட்ஜெட்டை ஏற்றவே இல்லை. ஏன் அக்னிவீரை பற்றி ராகுல் காந்தி 4 கேள்வி கேட்குறான். நாளைக்கு நீங்கள் எதாவது பேசி நாங்கள் ஏதாவது 4 கேள்வி கேட்டால் அதை பற்றி பேசாமே இருந்துடலாமே. ஒரு நாட்டோட முக்கியமான டிஃபென்ஸு, ரயில்வேஸ், 2 பற்றியுமே நீங்கள் பேசலையே இந்த பட்ஜெட்டில். கரெக்டு தானே நான் சொல்கிறது? அப்புறம் என்ன பட்ஜெட்டாக இருக்க முடியும்? இராணுவத்தை பற்றியும் பேசலை, ரயில்வேஸ் பற்றியும் பேசலை, சிறு தொழிலை பற்றியும் பேசலை. அப்போ என்ன பட்ஜெட் போட்டிருக்கீங்க நீங்கள்? எதாவது பேசியிருக்காங்க சொல்லுங்கள், நான் தப்புன்னு ஒத்துக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நன்றி சார், தேங்க்யூ சார். உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோட வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி, ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.